சொல்லுவாங்க, இந்த ஒரு வருஷம் தான், இதை மட்டும் நல்லா படிச்சிரு, அடுத்த வருஷம் எல்லாமே சரியாயிரும் அப்படி சொல்லுவாங்க. அதை மட்டும் நம்பாதீங்க. நீங்கள் ஒரு படி மேலே போய்கிட்டே தான் இருப்பீங்க. ஒவ்வொரு படியிலையும் சவால்கள் உண்டு. அந்த சவால்களை ஒவ்வொரு படியிலையும் ஜெயிச்சு நீங்கள் போகிறது தான் சாதனை. தோல்விகளை கண்டு அஞ்சவே கூடாது. தோற்று போகும்போது லேர்ன் பண்ணிவிட்டு முன்னேறிக்கிட்டே இருக்கணும். பிரைஸ் தி லார்ட் தம்பி தங்கச்சி. எல்லாரும் சம்மர் ஹாலிடே முடிஞ்சு ஸ்கூலுக்கு மறுபடியும் போக ஆரம்பிச்சிட்டிங்க. ஸ்கூலுக்கு போகும்போது முக்கியமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு 3 விஷயம் சொல்கிறேன். கர்த்தருக்கு விரோதமான ஞானம் இல்லை. ஏசப்பா தான் ஞானத்தை தருகிற தேவன். ஸோ நீங்கள் நல்லா படிக்கணும்னு நினச்சிங்கன்னா முதல் இடம் ஏசப்பாக்கு கொடுங்க. பைபிள் ரீட் பண்ணுங்கள், ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணுங்கள். ப்ரேயர் பண்ணிவிட்டு செய்யுங்க, நிச்சயமாக நீங்கள் நல்லா படிப்பீங்க. 2வது, நல்ல ஃப்ரெண்ட்ஸை சூஸ் பண்ணுங்கள். ஒருவேளை ஒரு ஃப்ரெண்டு தப்பான ஃப்ரெண்டுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அந்த ஃப்ரெண்டை விட்டு நீங்கள் விலகிறதுல யோசிக்காதீங்க. 3வது, நான் படிக்கணும், மார்க் எடுக்கணும், பாஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் படிக்காமல் நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு படிங்க. அதுதான் உங்களுக்கு உண்மைக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் இப்போ தான் 10th வந்திருக்கலாம், 11th வந்திருக்கலாம், 12th வந்திருக்கலாம், இல்லை காலேஜ் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் இயர் போய் சேர்ந்துருக்கலாம்.